ஐபிஎல் 2024ஆம் ஆண்டு சீசனில் லக்னோ அணிக்காக விளையாடிய மாயங்க் யாதவ் 156 கிலோமீட்டர் வேகத்தில் பந்து வீசி அசத்தினார். அபாரமாக பந்து வீசி ரன்களையும் கட்டுப்படுத்துவதில் மாயங்க் யாதவ் ஜொலித்தார். வங்கதேசத்துக்கு எதிரான முதல் டுவெண்டி போட்டியில் விளையாடிய மாயங்க் யாதவ் அதிகபட்சமாக மணிக்கு 149 கிலோமீட்டர் வேகத்தில் பந்து வீசினார். ஒவ்வொரு அணியும் 6 வீரர்களை தக்கவைத்துக் கொள்ள முடியும். அதன்படி முதல் வீரருக்கு 18 கோடி ரூபாயும், இரண்டாவது வீரர்களுக்கு 14 கோடி ரூபாயும், மூன்றாவது வீரருக்கு 11 கோடி ரூபாயும் சம்பளம் வழங்க வேண்டும். இதேபோன்று நான்காவது வீரருக்கு 18 கோடி ரூபாயும், ஐந்தாவது வீரர்களுக்கு 11 கோடி ரூபாயும் ஊதியம் தர வேண்டும். இந்திய அணிக்காக விளையாடிய வீரருக்கு 4 கோடி ரூபாய் கொடுத்து ஏலத்தில் தக்க வைத்துக் கொள்ளலாம். அக்டோபர் 30ஆம் தேதிக்கு முன்பு இந்திய அணியில் விளையாட வாய்ப்பு கிடைத்த வீரர்கள் மட்டும்தான் சர்வதேச வீரராக அங்கீகரிக்கப்படுவார்கள் என்றும் பிசிசிஐ விதியை அறிவித்தது. வங்கதேசத்துக்கு எதிரான முதல் டுவெண்டி போட்டியில் மாயங்க் யாதவ் இந்திய அணிக்காக அறிமுகமாகிவிட்டதால் அவருடைய சம்பளம் அதிகரிக்கப் போகிறது. கடந்த 2024 ஐபிஎல் ஏலத்தில் மாயங்க் யாதவ் 20 லட்சம் ரூபாய்க்கு தான் தேர்வு செய்யப்பட்டார். தற்போது அவர் இந்திய அணிக்கு விளையாடி இருப்பதன் மூலம் அவருக்கு 4 கோடி ரூபாய்க்கு மேல் கொடுத்தால்தான் ஏலத்தில் தக்கவைக்க முடியும். அது மட்டுமில்லாமல் மாயங்க் யாதவ் லக்னோ அணியின் ஸ்டார் வேக பந்துவீச்சாளராக உருவாகியிருக்கிறார். இதன் காரணமாக மாயங்க் யாதவை 11 கோடி ரூபாய் கொடுத்து ஏலத்தில் தக்கவைக்க லக்னோ அணி நிர்வாகம் முடிவு எடுத்திருக்கிறது.